Right. Good evening, all of you. தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் என்ற பாடம் தரம் 10 அலகு 4 பார்க்க போறோம். நாங்க செகண்ட் டேர்முக்குரிய பாடத்தை தான் நான் இங்க இருந்து தொடங்க போறேன். அலகு 4ல இருந்து நாங்க பார்க்க போறோம். 4ஆம் அலகு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. இதுவரை நீங்க கம்ப்யூட்டர்ல முதல் படிச்ச ஐசிடில படிச்ச முதல் படிச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒன்று. ஆனா இந்த 4ஆம் பாடம் வந்து ஒரு புது விஷயம் மாதிரி இருக்கு. எது சொன்னா அந்த பேரே வித்தியாசமா இருக்கும். தர்க்க வாயில்கள், இங்கிலீஷ்ல வந்து லாஜிக் கேட்ஸ் என்று சொல்லுவோம். லாஜிக் கேட்ஸ், தர்க்க வாயில்கள் அல்லது தர்க்க படலைகள் என்று தர்க்க படலைகள் என்று சொல்லி பாவிச்சாங்க அந்த டேர்ம். இப்ப வந்து தர்க்க வாயில்கள் என்று சொல்லி பயன்படுத்துறாங்க. இது என்ன தர்க்க வாயில்? இந்த லாஜிக் கேட்ஸ் என்றா என்ன? இந்த லாஜிக் கேட்ஸ் என்றா புதுசா ஒன்றும் இல்லை. லாஜிக் கேட்ஸ் என்று சொல்வது இந்த எங்களுடைய எலக்ட்ரானிக் சர்க்கிட்ஸுக்குள்ள இந்த சிப்புகளுக்குள்ள காணப்படுகின்ற அந்த விஷயங்களை தான். எலக்ட்ரானிக் சிப்புகளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சர்க்கிட்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக் சர்க்கிட்ஸ் இருக்கு. அந்த சர்க்கிட்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா லாஜிக் கேட்ஸ்களால ஆக்கப்பட்ட ஒன்று. எலக்ட்ரானிக் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்று சொல்லி அதுல முக்கியமா 4 விஷயம் இருக்கு. என்னென்னு சொல்லுவாங்க? டயோட், டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர். தெரியும், டயோட், டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர். இந்த 4 விஷயம் இருக்கு. இந்த 4 விஷயங்களை கொண்டு உருவாக்கப்படுற இந்த சர்க்கிட்டுகள் தான் இந்த லாஜிக் கேட். இந்த லாஜிக் ஒரு சிப் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள நிறைய லாஜிக் சர்க்கிட்ஸ் நிறைய இருக்கு. ஒரு லாஜிக் சர்க்கிட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கேட்ஸ்களால் ஆக்கப்பட்டது. ஒவ்வொரு கேட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நான் இப்ப சொன்ன மாதிரி டிரான்சிஸ்டர், டயோட் சொல்ற இருவாயி, கொள்ளளவி, தடை போன்ற கூறுகளால ஆக்கப்பட்டு இருக்கு. தெரியும், இதை பற்றி தான் நாங்க படிக்க போறோம். என்று சொன்னா எங்களுடைய கணினிகள்ல பிரதானமான பாகமா இருக்கிறது வந்து மைக்ரோ ப்ரோசஸர், நுண்முறை வழியாக்கின்னு சொல்லுவோம். அந்த மைக்ரோ ப்ரோசஸருக்கு உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான லாஜிக் சர்க்கிட்ஸ் இருக்கு, நிறைய சர்க்கிட்ஸ் இருக்கு. அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் இந்த பாடத்துல இதை படிக்க வேண்டி இருக்கு. சரியா? இதுல பேசிக்கான சில ஐடியாக்களை நாங்க பார்க்க போறோம் இந்த பாடத்துல. சரியா? நாங்க இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா பிரசன்டேஷன் கூடாக நான் உங்களுக்கு அதை தொடங்க பார்க்கிறேன். ஃபர்ஸ்டா நாங்க பார்க்க போறது சிக்னல்ஸ். சிக்னல் என்று ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னு சொன்னா இந்த கேட்ஸ், லாஜிக் கேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிக்னலை பேஸ் பண்ணித்தான் வேலை செய்யுது. சிக்னல்ஸ் தமிழ்ல நாங்க சமிக்ஞைகள் என்று சொல்லுவோம். சிக்னல் சொல்லிங்க எல்லாமே சிக்னல்ஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டிராபிக் சிக்னல் கூட சிக்னல் தான். இப்ப டிராபிக் சிக்னல் என்ன செய்யுது? சும்மா டிராபிக் சிக்னலை நாங்கள் பாவிச்சு ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிறோம். ரைட் சிக்னல் விளைவுக்குள்ள நாங்க என்ன செய்யறோம் சொன்னா ஸ்டாப் பண்றோம், எங்களுடைய பயணத்தை ஸ்டாப் பண்றோம். கிரீன் சிக்னல் விளைவுக்குள்ள நாங்க அதை கிராஸ் பண்ணி போறோம், என்ன ரோட கிராஸ் பண்ணி போறோம். இதே போல கார்கள்லையும் இருக்குது சிக்னல்ஸ். நீங்க தான் சீட் பெல்ட் போடாட்டி அங்க சிக்னல் கார்டு, என்ன சீட் பெல்ட் போடு பண்ணிட்டு நாங்க சீட் பெல்ட்டை போறோம். அதே போல நீங்க கார்ல டோர் சரியா சாத்தப்படாட்டி அங்க ஒரு சிக்னல் ஒன்று கார்டு, டோர் சாத்தப்படையில. ஸோ அப்ப இந்த சிக்னல்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் வேற டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். லைஃப்ல வந்து பலவிதமான முடிவுகள், தீர்மானங்கள் எடுக்கிறோம். இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லயும் வந்து சிக்னல்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா பலவிதமான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உதவி செய்யும். தெரியும், கம்ப்யூட்டர்ல பாவிக்கப்படுற சிக்னல் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது என்னன்னு சொன்னா எலக்ட்ரிக்கல் பல்ஸ். கம்ப்யூட்டர்ல பாவிக்கப்படுகின்ற சிக்னல்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் பல்ஸ். அதாவது கரண்ட ஒருக்கா, மின்சாரத்தை ஒருக்கா உள்ளுக்க விடும், ஒரு சந்தர்ப்பத்துல விடாது.
சரியா? ஒருக்கா விடும், ஒருக்கா விடாது. மின் துடிப்பு சொல்லி சொல்றோம், எலக்ட்ரிக்கல் பல்ஸ். சரியா? மின்சாரத்தை அலோ பண்ணிட்டேன்னு சொன்னா அதை ஆன் ஸ்டேட் என்று சொல்லுவோம். ஆன் ஸ்டேட். அலோ பண்ணாட்டி அதை ஆஃப் ஸ்டேட் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? ஆன் ஸ்டேட் என்று சொல்றத உண்மை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஆஃப் ஸ்டேட் என்றத பொய் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சிக்னல் தான் பெறப்போம். ஆன் என்றத இதை நாங்கள் குறிக்கிறதுக்காக ஈஸியாக விளங்கி கொள்வதற்காக என்ன செய்யறோம்னு சொன்னா கம்ப்யூட்டர் சிக்னல்ஸ இரும எண்முறையில அந்த சிக்னல்ஸை குறிச்சு காட்டுவோம். இரும எண்முறையில நாங்கள் குறிச்சு காட்டுவோம். இரும எண்முறையில என்று சொல்லிக்கல இது பைனரி நம்பர் சிஸ்டம். சரியா? பைனரி நம்பர் சிஸ்டத்துல உங்களுக்கு தெரியும் ரெண்டு டிஜிட்ஸ் தான் இருக்கு, ரெண்டு இலக்கங்கள். ஒன்று வந்து 0, அடுத்தது 1. இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணித்தான் என்ன செய்யணும் சொன்னா பைனரி நம்பர் சிஸ்டம், அதாவது இரும எண்ம முறை வந்து தொழிற்படுது. சோ இப்ப நாங்க இங்க என்ன செய்யணும்னா கம்ப்யூட்டர்ல ஆன் ஸ்டேட் இருக்கேக்குள்ள அதை 1 என்றும் ஆஃப் ஸ்டேட் இருக்கேக்குள்ள அதை 0 என்று சொல்லியும் நாங்கள் குறிப்போம். சரியா? ஏற்கனவே நான் இது சொன்ன மாதிரி தான் கணினிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த படத்துல பாக்குற மாதிரி நிறைய சிப்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிப். சரியா? ஒவ்வொரு சிப் இருக்கு. இந்த சிப்புகளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா சர்க்கிட்ஸ் இருக்கு, டிஜிட்டல் சர்க்கிட்ஸ் இருக்கு. அந்த சர்க்கிட்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய லாஜிக் சர்க்கிட்ஸ் இருக்கு. லாஜிக் சர்க்கிட்ஸ் ஒவ்வொன்று பாத்தீங்கன்னு சொன்னா லாஜிக் கேட்ஸ், தர்க்க வாயில்களாலே ஆக்கப்பட்டிருக்கும். சரியா? இந்த தர்க்க வாயில்களை என்னன்னு சொல்லலாம்னு சொன்னா எங்களுடைய இந்த சர்க்கிட்டினுடைய பில்டிங் பிளாக்ஸ் சொல்லலாம். சர்க்கிட்டுகளுடைய டிஜிட்டல் சர்க்கிட்டினுடைய பில்டிங் பிளாக்ஸ் சொல்லலாம். சரியா? அதுதான் இங்க சொல்லப்படுது இலக்க சுற்றுகளின் கட்டமைப்பு கூறுகள் என்று சொல்றது. அதாவது ஒரு சர்க்கிட் எடுத்தீங்கன்னு சொன்னா அது நிறைய என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்க கேட்ஸ்களால ஆக்கப்பட்டிருக்கு, லாஜிக் கேட்ஸ்களால் ஆக்கப்பட்டிருக்கு. சரி, எங்களுடைய கணினி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான கம்ப்ளெக்ஸா சிக்கலான இலக்க சுற்றுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, இதுதான் எங்களுடைய சிபியூ. தெரியும்? இந்த சிபியூக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி கேட்ஸ்கள் இருக்கு. அண்ட் கேட், நாட் கேட், ஓர் கேட் சொல்லி எல்லாம் இருக்கு. கேட்ஸ் நிறைய இருக்கு. சரியா? இது இந்த கேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த சுற்று வந்து என்னவாக இருக்கும் என்று சொன்னா இந்த கேட்ஸ்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சுற்றுகள் வந்து என்ன லாஜிக் சர்க்கிட் சொல்லுவோம், தர்க்க சுற்று சொல்லுவோம். ஒவ்வொரு தர்க்க சுற்றையும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தனித்தனியா ஒவ்வொரு கேட்ஸ்களால் ஆக்கப்பட்டிருக்கும். இதுல பாருங்க ஒரு கேட் இருக்கு, அண்ட் கேட், ஓர் கேட், நாட் கேட் சொல்லி கேட்ஸ்கள் இருக்கு. ரைட்? இந்த கேட்டுகளை பற்றி தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா பார்க்க போறோம். இங்க வந்து ஒரு கேட் எடுத்தீங்கன்னு சொன்னா அது மின்சாரத்தை உள்ளுக்குள்ள போக விடும், அல்லது போனா என்ன செய்யணும்னு சொன்னா கரண்ட போக அனுமதிக்காம விடும். சரியா? ரைட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு லாஜிக் கேட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான இருவாயுகளால ஆக்கப்பட்டிருக்கும். சரியா? இருவாயுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். டிரான்சிஸ்டர், தடையி, கொள்ளளவி போன்றவற்றாலே ஆக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு லாஜிக் கேட் நிறைய இன்புட்ஸ் உள்ள எடுக்கும். இதை பாருங்க, இது வந்து ஒரு சர்க்கிட் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சரியா, இது ஒரு சர்க்கிட் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்புட்ஸ் உள்ளீடுகள் வரலாம், ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்புட்ஸ் வரலாம். ஆனால் அவுட்புட் வந்து எப்பவுமே ஒரு லாஜிக் கேட்டுக்கு ஒன்றுதான் இருக்கு, ஒரே ஒரு விளைவு தான் இருக்கு. நிறைய இன்புட்ஸ் வரலாம், ஆனால் ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கு. சரியா? ரைட். நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம் சொன்னா ஒவ்வொரு சர்க்கிட், ஒவ்வொரு லாஜிக் கேட்டாக நாங்க இப்ப பார்க்கணும். இந்த லாஜிக் கேட்ஸ்ல நாங்க பேசிக்கா வந்து ரெண்டா பிரிக்கலாம்.
எப்படி பிரிக்கலாம்னு சொன்னா அடிப்படை தர்க்க வாயில்கள் அடிப்படை தர்க்க வாயில் என்றும் அடுத்தது சேர்மான தர்க்க வாயில் என்று சொல்லி ரெண்டா பிரிக்கணும். சேர்மான தர்க்க வாயில் சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா 3 விதமான கேட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து AND கேட், அடுத்தது OR கேட், அடுத்தது NOT. இந்த படங்கள் நாங்கள் நடுவலாக குறிப்போம். நீங்க ஒரு கொப்பியில நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த படத்தை குறிப்பாக்கும். இதுக்குரிய நோட்ஸ் உங்களுக்கு தருவேன். அடுத்தது இந்த நோட்ஸ் இந்த பிரசன்டேஷனுடைய சாஃப்ட் காப்பி உங்களுக்கு அனுப்பப்படும். அடுத்தது ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். சரியா? அதை விட எக்ஸசைஸ்கள் நாங்கள் செய்ய வேண்டி வரும். பேசிக்கான அடிப்படை தர்க்க வாயில பாத்தீங்கன்னு சொன்னா AND OR NOT வருது. அதே போல சேர்மான தர்க்க வாயில்னு பாத்தீங்கன்னா அங்க 2 பேரும் அடிப்படையில ஒன்று வந்து NAND, அடுத்தது NO. சரியா? இதை விட பிள்ளையா இன்னும் 2 அடிப்படையான 2 தர்க்க வாயில் இருக்கு. ஒன்று வந்து XOR ரெண்டும், அடுத்தது XNOR ரெண்டும் இருக்கு. இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இல்ல, சிலபஸ்ல இருந்து எடுத்து போட்டாங்க. ஆனால் பழைய சிலபஸ்ல இருந்தது. அதை வச்சு கொண்டு ஒரு கேள்வியும் வந்தேன். சரியா? ஆனா இது இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை பற்றி நான் எனக்கு சொல்ல மாட்டேன். மற்ற கேட்டுகளை பற்றி தான் கூடுதலாக நாங்க பார்க்க வேண்டி வருவோம். முதல் பாகம் AND கேட் அல்லது AND வாயில் என்று சொல்றது. இந்த AND கேட் எப்படி தொழிற்படுது என்றதை பற்றி நாங்கள் இப்ப பார்ப்போம். முதல் நாங்க பார்க்க வேண்டியது AND கேட். சரியா? AND கேட் இதனுடைய சிம்பல் எப்படி இருக்கும் என்று சொன்னா இப்படி இருக்கு. சரியா? ஒரு நீள்வட்டத்தை பாதியாக்கிற மாதிரி இருக்கும் சிம்பல். இந்தியால பாருங்க இன்புட் பக்கம் இருக்கு, இந்த பக்கம் அவுட்புட். சரியா? இந்தியால இன்புட், இந்தியால அவுட்புட் தரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட்டாக நாங்க A என்ற ஒரு சிக்னலை கொடுக்கிறோம். அந்த A என்றது பாத்தீங்கன்னா ஒன்று வந்து 0வா இருக்கலாம் அல்லது 1ஆ இருக்கலாம். அடுத்தது B என்ற இன்புட்டை கொடுக்கிறோம். சரியா? இதுக்குள்ள ஒரு சிக்னல் போகுது, இதுக்குள்ள ஒரு சிக்னல் போகுதுண்டா A யும் B யையும் மல்டிப்ளை பண்ணும். இப்ப என்ன நடக்க வேண்டும் சொன்னால் இப்படி வச்சு கொடுப்பாரு A டாட் B என்றுதான் நாங்க காட்டணும். அந்த டாட்ன்றது என்ன மீனிங் சொன்னா இங்க பெருக்கப்படுது என்றுதான் காட்டணும். சரியா? பெருக்கப்படுது என்றுதான் காட்டணும். சரியா? சோ 0வையும் 0 இதுக்குள்ள 0 வருது, இதுக்குள்ள 0 வருது. சோ ரெண்டும் பெருக்கப்பட்டால் 0 தான் அவுட்புட்டா வரும். சோ 0. இதுக்குள்ள 0 வருது, இதுக்குள்ள 1 வருது. 0 1 பெருக்கப்பட்டால் 0. சரியா? இதுக்குள்ள 1 வருது, இதுக்குள்ள 0 வருது. இது ரெண்டும் பெருக்கப்பட்டால் 0. சரியா? இதுக்குள்ள 1 வருது, A-க்குள்ள 1 என்ற சிக்னல் வருது, B-க்குள்ள 1 என்ற சிக்னல் வருது. ரெண்டும் பெருக்கப்படுதுன்னா 1 ரெண்டு. சரியா? இப்படிதான் கிடக்கும். இதுதான் இதனுடைய மெய்நிலை அட்டவணை என்று சொல்லுவோம். ஒரு கேட்டை தந்து போட்டு மெய்நிலை அட்டவணையை கேட்டா இப்படித்தான் விடும். ரெண்டையும் பெருக்கி சிக்னல் ரெண்டையும் பெருக்கி போடும். ஏயையும் பியையும் இது என்ன செய்யணும் சொன்னா மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணாத நாங்கள் இங்க டாட் போட்டு காட்டுவோம். தெர அடையாளம் போகல டாட் போட்டு காட்டினா சரி. சரிதானே? ரைட். இப்ப பாருங்க AND கேட்டை நான் இங்க காட்டி இருக்கிறேன். இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்க இது ரெண்டும் பெருக்கப்படுது பாருங்க. ஜீரோவும் ஜீரோவும் வந்தால் 0,
சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்தை பாருங்க, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1, ரெண்டும் பெருக்கப்பட்டு 0. அடுத்த பாருங்க, அடுத்த ஸ்டேட்ல 1 0 ரெண்டும் பெருக்கப்படுது. அடுத்தது 1 1 பெருக்கப்படுது. இதுல இருந்து நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்னன்னு சொன்னா, இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். என்னன்னு சொன்னா, இதுல ஏதாவது ஒரு சிக்னல் AND கேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்னல் வந்து 0 ஸ்டேட்ல இருந்தா அவுட்புட்டும் 0ல இருக்கு. எப்ப இது 1 அண்ட் அவுட்புட்டை தரமாட்டா, ரெண்டு சிக்னலும் வந்து 1 அண்ட் ஸ்டேட்ல இருந்தா தான் ரெண்டும் பெருக்கப்பட்டு 1 அண்ட் சொல்லி வரும். சரி, அதுதான் இதுல கீழே சொல்ல மென்ஷன் பண்ணப்பட்டது. இதை வந்து நாங்கள் பிள்ளைகள் ஒரு மின் சுற்று வடிவத்துல காட்டணும். ஒரு சாதாரண மின் சுற்றுக்கு ஒப்பானதாக இந்த AND கேட்டுக்குரிய மின் சுற்று வந்து இதுல காட்டப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த படத்துல உங்களுக்கு தெரியும், இந்த குறியீடுகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து மின்கலத்துக்குரிய குறியீடு, மின்கலத்துக்குரிய குறியீடு. இது ஒரு சுவிட்ச், A என்றது ஒரு சுவிட்ச், B என்றது ஒரு சுவிட்ச். இது வந்து ஒரு பல்ப். சரிதானே? இந்த பல்ப் வந்து எரியோடு மட்டும் சொன்னா என்ன நடக்கும் ஆகும்? இந்த ரெண்டு சுவிட்சுமே ஆன் ஸ்டேட்டுக்கு வரும். சரியா? இதுவும் ஆன் பண்ணப்படணும், இதுவும் ஆன் பண்ணப்பட்டா தான் என்ன நடக்கும் சொன்னா இந்த பல்ப் எரிய வடிக்கணும். இதுல ஏதாவது ஒரு சுவிட்ச் மட்டும் போட்டிருந்தா, இப்ப ஏ என்ற சுவிட்சை போடுவோம். ஏ என்ற சுவிட்சை போட்டா என்ன நடக்க வேண்டாம், இந்த சர்க்கிட் வந்து பூரணப்படுத்தப்படுமா? அந்த சுற்று பூரணப்படுத்தப்படாது. சோ மின்சாரம் இதுக்காக ஓடாது. சரியா? சர்க்கிட் பூரணப்படுத்தப்படும். பாருங்க, ஏ என்ற சுற்றை நான் ஆஃப்ல வச்சுக்கொண்டு முதல் ஏ என்ற சுற்றை ஆஃப்ல வச்சுக்கொண்டு பி என்ற சுற்றையும் ஆஃப்ல வச்சுக்கொண்டு பார்த்தா மின் குமிழ் ஒளிராது. பி என்ற சுற்றை பாருங்க, சாரி, இந்த ஸ்டேட்ல அடுத்த ஸ்டேட்ல இது ஆஃப்ல இருக்கு, இது ஆன்ல இருக்கு, இது ஆன்ல இருக்குது. அப்போ இது மின் குமிழ் ஒளிராது. சரியா? அடுத்தது பாருங்க, இது ஆன் ஸ்டேட்டுக்கு வந்துடுது, இது ஆஃப் ஸ்டேட்ல இருக்குது. அப்போ வந்து இந்த மின் குமிழ் ஒளிராது. இப்ப இந்த ரெண்டு சுவிட்சையும் போட்டா தான் மின் குமிழ் ஒளிரும். இதை போலதான் இப்படி பாருங்க, இதை போலதானே இதுவும் இருக்குது. பாருங்க, இது ரெண்டும் ஆஃப் என்று சொன்னா ஆஃப். இதுல ஒன்று வந்து ஆன் ஸ்டேட்ல இருந்தா கூட இது என்னவா இருக்குது, ஆஃப் ஸ்டேட்டுக்கு தான் போகும். ரொம்ப இது ஆன் ஸ்டேட்டுக்கு வருதுன்னு சொன்னா ரெண்டுமே 1 இருக்கேன், இதுல 1 இருக்கு. சரியா? வெரி சிம்பிளானது AND கேட். பாருங்க, வெரி சிம்பிள். AND கேட்டுடைய வேலை என்ன, தொழிற்பாடு என்ன சொல்லுங்க பாப்போம். இதுக்குள்ள வந்து ஒரு சிக்னல் வருது, இதுல ஒரு சிக்னல் வருது. எத்தனை சிக்னலும் வரலாம். இதுல 3 4 இன்புட்டை கூட நீங்க கொடுக்கலாம். கொடுத்தால் அவ்வளவு சிக்னலையும் பிள்ளைகள் இது பெருக்கும். சரியா? இது பெருக்கி போட்டு அவுட்புட்டை தரும். எப்ப இது ஒன்று என்ற அவுட்புட்டை தரும் என்று சொன்னால் இதுவும் வந்து என்ன வேற போன சொன்னா 1 இருந்தா தான் இதுல 1 என்ற ஒரு அவுட்புட் இங்க கிடைக்கும். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்கள் இரண்டாவதா பார்க்க போறது OR கேட். பார்க்க போறது OR கேட். சரிதானே? இதனுடைய குறியீடு எப்படி இருக்கு சொன்னா, AND கேட்டுக்கு இதுல ஒரு பிளாட்டா அப்படி வருது. ஆனா OR கேட்டுக்கு இதனுடைய சிம்பல் எப்படி இருக்கு சொன்னா இப்படி வளைஞ்சு வருது. சரியா? ஒரு துறை வடிவத்துக்கு இதனுடைய குறியீடு. இந்த பக்கமாக இன்புட்டா கொடுக்கிறோம், உள்ளீடு. இந்த பக்கமாக என்ன வருது, வெளியீடு வருது. வேறுவிளைவு, வெளியீடு தொகையில வேறுவிளைவு தான் நாங்கள் இங்க தமிழ் பதம். இங்க இன்புட், இங்க அவுட்புட். சரியா? இங்க நான் A என்ற ஒரு சிக்னலை கொடுக்குறேன், இங்கால வந்து நான் B என்ற சிக்னலை கொடுக்குறேன்.
இந்த OR கேட் என்ன செய்யணும்னா ரெண்டையும் என்ன செய்ய போகுதுன்னா கூட்ட போகுது நான் Q வந்து என்னுடைய அவுட்புட் எடுத்தேன்னு சொன்னா அவுட்புட் எப்படி இருக்க போகுதுன்னா A சக B சரியா அவுட்புட் வந்து A சக B ஆக இருக்க போகுது இது ரெண்டையும் என்ன செய்யறேன்னா கூட்டம் இதுல பாருங்க நான் இப்ப பேப்பம் 0 கொடுக்குறேன் இதுலயும் 0 கொடுக்குறேன் கொடுத்தோம்னா 0 கூட்டப்பட்டா இங்க எனக்கு 0 வருது இது இப்போ OR கேட் இது ரெண்டுமே கூட்ட போகுது A B கூட்டி 0 வருது இப்ப A ல 1 A ல 0 B ல 1 இது ரெண்டையும் கூட்டினா அவுட்புட் எனக்கு என்ன தர போகுது 1 ன்னு தர போகுது சரியா இப்ப இதுல 1 B ல வந்து 0 இது ரெண்டையும் கூட்டினாலும் இப்போ என்ன 1 தான் தர போகுது சரியா அடுத்தது இதுலயும் 1 தான் அவுட்புட் வந்து 1 தான் தர போகுது சோ அப்ப இதுக்குரிய மெயினில அட்டவணையை குறி காட்டுமான்னு சொல்லி கேட்டா எப்படி வர போகுது இதே மாதிரி தான் அட்டவணை போடுவோம் அவுட்புட்ல வந்து இந்த இடத்துல நீங்க A சக B என்று சொல்லி காட்டணும் சரியா A சக B என்று போடுவோம் இனி பாப்ப நாங்க கூட்டி போடுவோம் 0 0 சேர்ந்தால் 0 0 ஒன்றும் 1 1 0 கூட்டினா 1 சரியா 1 கூட்டினா 1 சரியா இதுதான் OR கேட் OR கேட்டினுடைய தத்துவம் என்னன்னு சொன்னா நீங்க இன்புட்டா கொடுக்கிற சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே அது கூட்டும் இதுல நாங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் என்னன்னு சொன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்டும் இதுல இருக்கிற A என்ற இன்புட்டும் B என்ற இன்புட்டும் 0 நிலையில இருந்தால் மாத்திரம் அவுட்புட்டாக 0 வரும் இதுல ஏதாவது ஒன்று வந்து 1 என்ற ஸ்டேட்டுக்கு வந்து அவுட்புட் வந்து 1 என்று வந்து சரிதானே ரைட் இப்ப பாருங்க அந்த படத்தை பாருங்க இதுல அது காட்டப்பட்டிருக்கு ட்ரூத் டேபிள் இங்க காட்டி இருக்கிறேன் சரியா 0 கூட்டப்பட்டா 0 0 1 கூட்டப்பட்டா 1 1 0 கூட்டப்பட்டா 1 1 கூட்டப்பட்டா 1 சரியா இதுல இருந்து என்ன ஒரு முடிவுக்கு வரன் ஏதாவது ஒரு உள்ளீடு வந்து 1 என்ற ஸ்டேட்ல இருந்து என்று சொன்னா எங்களுக்கு அவுட்புட் வெறுவிளைவாக 1 வரும் என்பதை இது காட்டும் சரிதானே ஓகே இதையும் கூட நான் பிள்ளைகள் ஒரு மின் சுற்று வரிப்படத்துல காட்டலாம் சரியா இந்த இடத்துல பாருங்க எப்ப இந்த சுவிட்ச் இந்த இடத்துல இந்த சுவிட்சை பார்ப்போம் A என்ற சுவிட்ச் B என்ற சுவிட்ச் இருக்கு எப்ப வந்து இந்த லைட் பல்ப் வந்து ஒளிர படிக்கிறது மின் குமிழ் சொல்லுங்க இப்ப பாப்போம் மின்சாரம் இப்படி போகுது A என்ற சுவிட்சை போட்டா என்ன நடக்குதுன்னு பாருங்க A என்ற சுவிட்ச் நான் இப்ப போடுறேன் B போட இல்ல B ஆஃப்ல இருக்குது A வந்து ஆன்ல இருக்கு இப்ப மின்சாரம் வந்து இப்படி போகுது பிள்ளைய சரியோ இப்படி போகுது இப்படி போனோம்னா இதுக்குள்ள மின்சாரம் இப்படி வந்து இதுக்கால வந்து எப்படியே வேற சுற்று வந்து பூரணப்படுத்தப்பட்டிருக்கு சோ இங்க ஒரு சுவிட்சை போடவே என்ன செய்யுது எரியுது மின்சாரம் வந்து இப்படி வரையக்குள்ள இல்ல சுற்று இந்த பக்கமா சுற்று பூரணப்படுத்தப்படையில அப்ப அதால இதுக்கால கரண்ட் போகாது இதுக்காலதான் கரண்ட் போக போகுது இப்படியே வந்து சுற்று பூரணப்படுத்தப்பட்டு மின் கும்பல் போடிடும் சரிதானே அடுத்தது பாருங்க B என்ற சுவிட்சை போட்டா தனியா என்ன நடக்குது பாப்போம் கரண்ட் வந்து இப்படி போய் கொண்டிருக்கும் சரியா சரியா ரெண்டு சுவிட்சை போட்டாலும் இந்த சுவிட்சை போட்டாலும் மின்சாரம் இதுக்காலையும் போகும் அப்போ இந்த பல்ப் எரியும் சரியா அதனுடைய பிரகாசத்துல கொஞ்சம் வேறுபாடு இருக்குமே ஒழிய ஆனா பல்ப் எரியும் அப்ப இதைத்தான் பிள்ளைகள் இந்த இதுவும் காட்டு இது என்னுடைய
ஆர் கேட்டும் வந்து இதைத்தான் காட்டும். இதுல ஏதாவது ஒன்றை ஆன் பண்ணினா கூட அவுட்புட்டாக உங்களுக்கு ஒன்று வந்துடும். சரியா? ரெண்டுமே ஆஃபா இருந்தா தான் இது வேலை செய்யாது, அவுட்புட் வந்து ஜீரோவா தான் பெறும். இதைத்தான் இது காட்டு. அடுத்ததாக மூன்றாவதாக நாங்க பார்க்க போற கேட். மூன்றாவதாக பார்க்க போற கேட் வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா நாட் கேட். சரியா? நாட் கேட், நாட் வாயில். சரி, இதுங்க குறியீடு வந்து வெரி சிம்பிள். இப்படியோட முக்கோணி. சரியா? இப்படி இன்புட், இப்படி அவுட்புட். இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஒன்றை கொடுக்க வேண்டும். சரியா? இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஒன்றை கொடுக்கணும். சரி, இருவாயின்ற குறியீடும் அப்படித்தான். நான் இருவாயில அப்படி ஒரு முக்கோண கூடு வரும். இது அப்படி இல்லை, இது ஒரு ரவுண்ட் ஒன்று வரும். வெரி சிம்பிள். இவங்க வேலை என்ன, இந்த நாட் கேட் வேலை என்னன்னு சொன்னா, இதுக்குள்ளால ஒரு சிக்னலை நீங்க அனுப்பினீங்கன்னு வைங்க, ஏ என்ற ஒரு சிக்னலை அனுப்பினீங்கன்னு சொன்னா அதனுடைய நிரப்பு செய்கையை செய்யும். நிரப்பு செய்கைன்னு சொன்னா என்ன, ஆப்போசிட்டா நடக்கும். இப்ப ஏ என்று கொடுத்தா இதுல ஏ பார் வரும், ஏ பார் வரும். அதாவது ஆப்போசிட்டா செய்யறாங்க என்னன்னா, ஏக்கு நீங்க 1 கொடுத்தீங்கன்னா ஏ பார் என்ன இருக்கும், 0 இருக்கும். ஏ வந்து 0 ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னா ஏ பார் வந்து 1 இருக்கு. சரி, அது இதோட மீனிங் என்னன்னு சொன்னா, நீங்க ஸ்விட்சை ஆன் பண்ணினா லைட் ஆஃப் ஆயிடும், ஸ்விட்சை ஆஃப் பண்ணினா லைட் ஆன் ஆகும், மாறும். என்ன மாறி நடக்கும். இங்க ஒன்று கண்ட சிக்னல் அனுப்பினீங்க சொன்னா அது சைபராக மாற்றும். சைபர் அனுப்பினீங்கன்னு சொன்னா அது ஒன்று மாற்றும். தெரியும்? இதுதான் இந்த நாட் கேட்டினுடைய வேலை. இந்த நாட் கேட்டுக்கு நாங்க என்ன செய்யணும் சொன்னா, ஒரு மெய்நிலை அட்டவணை வந்து காட்ட வேண்டும். இது வந்து வெரி சிம்பிளான ஒரு அட்டவணையா தான் இருக்கும். ஏ என்ற ஒரு சிக்னல், ஏன்னா ஒரு சிக்னல் தான் இங்க வருமா, இதுக்குள்ள ஒரு இன்புட் தான் வரும், ஒரு இன்புட் ஒரு அவுட்புட். தெரியும்? அப்ப அதனால ஏ மட்டும் தான் போடுறோம், பி இங்க வராது. இல்லாட்டி பி என்று போட்டா தனியா, இது பி என்று கொடுத்தா இது பி பார், ஏ என்று கொடுத்தா அது ஏ பார், அது வேறு. ஸோ அப்ப நான் இதுல ஏ மட்டும் கொடுக்குறேன், அவுட்புட் வந்து என்ன வேறு போகுதுன்னா ஏ பார். இங்க வருவோம் 0 சிக்னல், முதல் 0 தான் காட்டணும் எப்பவுமே. அதுக்கப்புறம் 1 0 சிக்னலை கொடுக்குறோம். 0 கொடுத்தா இங்க எனக்கு 1 தர போகுது, 1 கொடுத்தா இங்க எனக்கு 0 தர போகுது. இதுல கொஞ்சம் பேர் கேள்விகள் கேட்டுறீங்க. போங்க, நீங்க பேசிட்டு ஒயிட் போர்ட்ல எழுதுறது தெரியலன்னு சொல்றாங்க. அப்படியா? தெரியல என்று சொன்னா அங்க தெரியலன்னு சொல்றாங்க, எஸ் போடுங்க. எனக்கு தெரியுதுன்னு சொன்னா எஸ், தெரியலன்னு சொன்னா நோ போடுங்க. ஒயிட் போர்ட்ல என்று சொன்னா நான் மற்ற வகுப்புன்னு செய்கிறேன்.
இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ்லும் போய் கொண்டிருக்குது. சரியா? ஒயிட் போர்ட் ஸ்மால் ஆயிருக்கா. அடுத்தது ஓகே, எல்லாம் தெரியுதுன்னு போடுறீங்க. அடுத்த இங்கிலீஷ் மீடியம் வந்து ஓகே, இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு இரவு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. சரி, இங்கிலீஷ் மீடியம் கிளாஸும் போகுது. அது ஆல்ரெடி அது போய் அந்த 2 சப்ஜெக்ட் 2 யூனிட் முடிஞ்சுது. சரியா? நீங்க பிறகு திருப்பி நான் வந்து அந்த டேட்டா வந்து ஜாயின் பண்றாங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு. நான் வந்து திருப்பி அந்த 2 யூனிட்டும் திருப்பி நான் எடுக்க வேண்டி வரும். சரியா? இங்கிலீஷ் மீடியக்காரர் 8 மணிக்கு வாங்க. இங்கிலீஷ் மீடியக்காரர் இருந்தா 8 மணிக்கு வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓ, ஐடி பாஸ்வேர்ட் இதே மாதிரி தான் இருக்கும். உனக்கு அதுல இருக்கிற பேனர்ல இருக்க மாதிரி இதே மாதிரி தான் பாஸ்வேர்ட் ஐடி எல்லாம் வேணும். என்னன்னு சொன்னா இன்னைக்கு கொஞ்சம் செட்டப்பை மாத்தி விட்டுட்டாங்க. 2 ஸ்கிரீன்ல வச்சு கேட்ட மாதிரி மாத்தி விட்டுட்டேன். அதனால கொஞ்சம் சின்ன குழப்பம் மட்டும் வந்துருது. நீங்க செக் பண்றதுக்கும் எனக்கு தெரியல டக்குன்னு. அதுல ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் இந்த கட் பண்ணுங்க. இல்ல, அது உங்களோட பேரை போட்டு ஜாயின் பண்ணாச்சு. ரைட். பாருங்க, நாட் கேட் என்ன மாதிரி வேலை செய்து பாருங்க. 0 கொடுத்தா 1 வரும், 1 கொடுத்தா 0 வரும். இந்த நாட் கேட்டை பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா, ஒரு மின்சுற்று படத்துல காட்டலாம். இந்த மின்சுற்றை பாருங்க. இந்த மின்சுற்றுல மின்சாரம் இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி வருது. இதுல ஒரு ரெசிஸ்டர் பாவிக்கப்பட்டிருக்கும், அதுக்குள்ளாலையும் வருது மின்சாரம். நார்மலா என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல சுற்றுப்புறப்படுத்தப்படாதபடியால என்ன செய்யணும்னு சொன்னா, மின்சாரம் இப்படி போகுது, இங்க வருது, இப்படியே வருது, இங்க வருது. சர்க்கிட் வேலை செய்யும். சோ இந்த ஏண்ட சுவிட்ச் வந்து வேலை போடாத சந்தர்ப்பத்துல இந்த பல்ப் வந்து என்ன செய்யணும் சொன்னா, ஒளிர்த்து கொண்டு இருக்கும். ரைட். இப்ப ஏண்ட சுவிட்சை நாங்க போடுவோம். ஏண்ட சுவிட்சை போட்டா என்ன நடக்குதுன்னு பாருங்க. மின்சாரம் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். இப்படி போகுமா அல்லது இங்காலையும் போகுமா? இந்த மின்சாரம் வந்து கரண்ட் மின்னோட்டம் வந்து இங்கால இதுக்குள்ளால போகுமா அல்லது இதுக்குள்ளால போகுமா? தெரியும் என்று சொன்னா இந்த பாதையத்தான் அது தேர்ந்தெடுக்கும். எந்த பாதை? இந்த பாதையை தான் அது தேர்ந்தெடுக்கும். இதுக்குள்ளார போகாது. ஏன் போகாதுன்னு சொன்னா, ஒரு பல்ப் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய தடை ஒன்று இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு, தடை ஒன்று இருக்கு. அப்ப மின்னோட்டம் என்ன செய்யணும்னு சொன்னா, எப்பவுமே ஒரு 2 பாதையில கொண்டு வந்து அதனுடைய ஒன்று தடை குறைவான ஒரு பாதை இருக்கு, தடை கூடின ஒரு பாதை இருக்கு என்று சொல்லி இருந்துட்டா மின்னோட்டம் என்ன செய்யணும்னா எப்பவுமே தடை குறைந்த பாதையை தான் தேர்ந்தெடுக்கும். அப்ப தேர்ந்தெடுக்கக்குள்ள இந்த பாதையை தான் எடுக்க போகுது, இதுக்குள்ளார மின்சாரம் போவாது. சோ அப்ப இந்த பல்ப் வந்து ஒளிராது. தெரியும்? இந்த பல்ப் வந்து ஒளிராது. இதை சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டோன்னா இதுக்கு போறது இங்கால பாதை இல்லாதபடியால
என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டா பாதையில அப்படியான மின்சாரம் இந்த பாதையை தேர்ந்தெடுக்கும். ஸோ சுவிட்ச் ஆஃப் ஸ்டேட்ல வந்து இந்த பல்ப் வந்து ஒளிரும். சரியானே? உங்களோட புக்ல இருக்க எல்லா பயிற்சியும் பெறுமா உங்களுக்கு? பைனரி டேபிள்ல நீங்க ஒரு கேள்வி வந்து கேட்குறீங்க. வா பைனரி அடிஷனை பற்றி ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஓகே, ஜீரோவையும் கூட்டினால் பைனரி அடிஷன் 0. சரியானே? ஜீரோவையும் 1ஐயும் கூட்டினா 1. அல்ல 1ஐயும் கூட்டினா எப்படி 1 வரும்? இதுல 0 வேண்டும், இதுலதான் 1 வரும். இதுதான் சரி. உண்மையில ஆக்சுவலா இதுதான் சரி. சரியா? அதுக்காக நாங்கள் இதைத்தான் எடுக்கணும் வண்டி இல்லையா? இதைத்தான் எடுக்கணும் வண்டி இல்லை. நீங்கள் பைனரி அடிஷன் போல அப்படியே முற்றுமுழுதா அப்படியே எடுத்துக்கொண்டு நீங்க வரக்கூடாது. கணக்கு இடத்துல நாங்கள் பைனரியை வச்சுக்கொண்டுதான் வழங்கப்படுகிறோம். ஆக்சுவலா இங்க என்ன நடக்குன்னா மின்சாரம் இருக்கிற தன்மை இல்லாத தன்மை. ஏன்னா இப்ப ரெண்டும் 0வா இருக்கேக்குள்ள உண்மையில மின்சாரம் இல்லை. அதுல போல அந்த ரெண்டுமே 0வா இருக்கேக்க அந்த மின்சாரம் இல்லை. சோ அப்ப 0 தான். ஆனால் இது ரெண்டுமே ஆன் ஸ்டேட்ல இருக்கீங்கல்ல, ஆன் ஸ்டேட்ல இருக்கீங்க. இது ஒரு குறுகாக வராது, ஆஃப் ஆக வராது. ஏன்னா ரெண்டு ஆஃப் ஆக வராது. சரியா? அப்படிதான் யோசிக்கணும். ஸோ அத 1ஐயும் பெருக்கினா அல்லது கூட்டினா 1 வருமா? அப்படிதான் எடுக்கும். ஓகே, இந்த டியூட் வந்து நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இந்த ஸ்லைட் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன். சரியா? இப்ப 3 இன்புட் வந்து சொன்னா, ஒரு AND கேட்டுக்கு 3 இன்புட் வந்தா என்ன செய்யறது என்றதான் இப்ப நாங்க பார்க்கணும். 3 இன்புட் வந்து இங்க ஏரோ போட்டு காட்டக்கூடாது. ஏபிசி என்ன போட்டு இருக்கு. சரியா? ஏபிசி என்ற 3 சிக்னல் இருக்கு. இந்த 3மே என்ன செய்ய போனா பெருக்கத்தான் போகும். ஸோ அவுட்புட் வந்து அவுட்புட் Q1 சொன்னா அவுட்புட் எப்படி இருக்குன்னா A டாட் B டாட் C என்றுதான் இருக்கும். சரியா? A டாட் B டாட் C என்று சொல்லி இருக்கும். சரியா? உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி 3 இன்புட்டை கொடுக்கக்கூடிய மாதிரியான AND கேட் வந்து நாங்கள் இல்ல. ஆக்சுவலா அது எப்படி வரும்னு சொன்னா 2 AND கேட்டை வச்சு கொண்டு அதை செய்ய போறோம். இதுல ஒரு AND கேட் ஒண்ணு போடுவோம். இதுல A என்ற சிக்னல் போகுது, இதுக்கான B என்ற சிக்னல் போகுது. சரியா? இங்க ஒரு AND கேட்டை போடுவோம். சரியா? இங்க ஒரு AND கேட்டை போடுவோம். இதுக்குள்ள C என்ற சிக்னலை அனுப்புறோம். இந்த AMBM வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இதுல வரைக்குள்ள A டாட் B ரெண்டையும் பெருக்க போகுது. AND கேட் தானே, AND கேட் என்ன செய்யணும்னா ரெண்டையும் பெருக்க போகுது. பெருக்கிட்டேன்னு சொன்னா அதுல A டாட் B அது வேறு. இதுக்குள்ள C போகுது. இப்ப C இங்க வந்து சரியா? இப்ப என்ன செய்ய போகுதுன்னு சொன்னாங்க C என்பது இந்த A டாட் B இந்த AND கேட் என்ன செய்ய போகுதுன்னா இந்த A டாட் B C ஓட சேர்த்து பெருக்கி எப்படி தரப்போகுதுன்னா A டாட் B டாட் C
So Q is equal to A dot B dot C என்று சொல்லி வரும். இதுக்கு ட்ரூத் டேபிள் எழுத படிக்கிட்டா அது பெருசா இருக்கும். இதனுடைய மெய்நிலை அட்டவணை சொல்லி கேட்டா இப்படி போடணும். மெயின் சொன்னா 3 சிக்னல் வரப்போகுது. சரியா? 3 சிக்னல் வருதுன்னு சொன்னா A என்ற ஒரு சிக்னல், A என்ற ஒரு சிக்னல், B என்ற ஒரு சிக்னல், C என்ற ஒரு சிக்னல், 3 சிக்னல் வருது. சரியா? ஆகவே நாங்க இங்க என்ன செய்யணும்னு சொன்னா 8 விஷயத்தை இதுல காட்டும். எட்டு விஷயத்தை காட்டும். காட்டங்க பாருங்க என்ன மாதிரின்னு சொன்னா முதல் நாள் ஏக்கு வந்து முதல் நாளையும் 0 என்று காட்டும். சரி, அதுக்கு பிறகு அடுத்த நாளையும் 1 என்று காட்டும். இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டும் 0, பிறகு பிக்கு இது ரெண்டும் 1, இது ரெண்டும் 0, இது ரெண்டும் 1 என்று போட்டு காட்டும். பிறகு இதுல வந்து 0 1 0 1 0 1 0 1 போட்டு காட்டும். முதல் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னா A டாட் B னுடைய அவுட்புட் என்னன்னு கேட்டா என்ன செய்யணும், ஏயையும் பியையும் என்ன செய்யணும், பெருக்க வேண்டும். ரெண்டையும் நாங்கள் பெருக்க வேண்டும். பெருக்கி அவுட்புட்டை இங்க காட்டணும். ஸோ அப்ப 0வும் 0வும் பெருக்கப்பட்டதுன்னா இதுல அவுட்புட் என்ன வரைஞ்சிருக்கோம், 0. இதுல 0வும் 0வும் பெருக்கப்பட்டதுன்னு சொன்னா அவுட்புட் என்ன இருக்கப்படுது, 0. 0வும் 1ம் பெருக்கப்பட்டதுன்னு சொன்னா இதுல அவுட்புட் என்ன இருக்க போகுது, 0. இதுல பாருங்க என்ன இருக்க போகுது, இதுலயும் 0 ஆக இருக்க போகுது. இங்க வாங்க 1ம் 0வும் பெருக்கப்பட போகுது. ஸோ அவுட்புட் வந்து 0. இங்கேயும் பாருங்க 0 தான் போகுது, பெறப்போகுது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1ம் 1ம் பெருக்கப்பட போகுது. பெருக்கப்பட்ட என்ன வர போகுது, அவுட்புட் 1. பாருங்க 1ம் 1ம் பெருக்கப்பட்டால் அவுட்புட் வந்து 1. அதே போல இங்கேயும் 1ம் 1ம் பெருக்கப்பட்டா அவுட்புட் வந்து 1 ஆக இருக்கும். விளங்குது பாருங்க. A டாட் B மாற்றம் தான் நாங்க இங்க எடுத்திருக்கேன். A டாட் B மாற்றம். A டாட் B என்று சொன்னா என்ன மீனிங் கேட்டா ஏயையும் பியையும் தான் நாங்க எடுத்து பெருக்க போறோம். இந்த சைபரையும் பெருக்கினால் சைபர், சைபரையும் பெருக்கினால் சைபர், சைபரும் 1ஐயும் பெருக்கினால் சைபர், என்ன இப்படியே 0 ஒன்று வருது. எப்போ 1 ஸ்டேட் வருதுன்னு சொன்னா 1ம் 1ம் இது கேட்க 2 பெருக்கப்பட்டு 1 2 இப்படி வருது. இனி பாருங்க பிள்ளையர், இங்க A டாட் B டாட் C இதப்பா இது எப்படி வரும்னா இந்த இதுல கிடைச்ச எனக்கு அவுட்புட் இருக்குல்ல இந்த A டாட் B. ஓஹோ, இதுல என்ன மாதிரி வந்தது, அவன் 0 0 0 0 0 1 1 வந்தது. எனவே நான் என்ன செய்யணும் சொன்னா இந்த A டாட் B C யோட பெருக்க போறேன். இதை எடுத்து இதோட பெருக்க போறேன். சரியா? பெருக்கின நடக்கும் 0வும் 0வும் பெருக்கப்பட்டால் 0, 1ம் 0வும் பெருக்கப்பட்டால் 0, 0வும் 0வும் பெருக்கப்பட்டால் 0. இங்க பாப்போம் 0 0 0 0. சரியா? இந்த இடத்துல மட்டும் 1 2. சரி, அப்ப 3 இன்புட்ஸ் எடுத்தா, சரியா, 3 இன்புட்ஸ் எடுத்தா இப்படித்தான் அதனுடைய அவுட்புட் வரும். சரியா? இன்னைக்கு இதோட கிளாஸ நிப்பாட்டுறேன். சரியா? அடுத்த கிளாஸ் சொல்லுவோம் அவங்களோட டைம் டேபிள் படி சண்டே மார்னிங் 7 மணிக்கு வரும்.